இனிய வணக்கம். என் தமிழ் உறவுகளுக்கு இது உங்களின் குட்டி வரலாறு. ஆப்பிரிக்காவில் இருந்து ஐரோப்பாவுக்கு ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மக்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் அபாயமான ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் திடீர்னு ஏறக்குறைய 60,000 மக்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி ஐரோப்பாவுக்குள்ளே குடியேறணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க, சட்டத்திற்கு புறம்பாக. ஏன் இவங்க இப்படிலாம் பயணப்படுறாங்க? அது மட்டும் இல்லாமல் அப்படி அவங்க ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கு மொரோக்கோவில் இருந்து ஸ்பெயின் வழியாக ஏன் கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க? இப்படி ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோவுடைய எல்லை உலகின் மிகவும் பரபரப்பான அகதிகளின் எல்லையாக மாறியிருக்கு. அது எப்படி மாறியிருக்கு உள்ளிட்ட பல சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது உங்களின் குட்டி வரலாறு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பெயினுக்கும் மொரோக்கோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அகதிகள் பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கி நேற்று நடக்கக்கூடியது கிடையவே கிடையாது. இது பல ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு. அதாவது ஆப்பிரிக்காவில் இருந்து யூரோப்புக்குள்ளே போகணும் அப்படின்னாக்க ஆயிரக்கணக்கான மக்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னாக்க மொரோக்கோ வழியாக ஸ்பெயின் போகலாம் அப்படின்னு தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா மொரோக்கோ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஸ்பெயின் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் கடல் இருக்குது. இந்த கடல் எல்லை பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெறும் 14 கடல் மைல்கள் தான். ஏறக்குறைய 8 மைல் வரும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிலத்தில். அத்தனை கிலோமீட்டர் தான் இந்த டிஸ்டன்ஸே இருக்குது. ஏன் இவங்க எல்லாம் இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறாங்க? ஆப்பிரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்பிரிக்கா வறுமை மிகுந்த ஒரு கண்டமாக பார்க்கப்படுகின்றது. அங்கே அடிக்கடி உள்நாட்டு போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. அரசியல்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு நிலையற்ற தன்மை தான் அங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் இல்லை, பாதுகாப்பான வாழ்க்கை இல்லை, பாதுகாப்பான சூழ்நிலையே இல்லாமல் இருக்குது. வேலைவாய்ப்பே இல்லைன்னு இருக்கும்பொழுது அப்புறம் எங்கெங்கே பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கும்? இதுதான் அங்கே ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களின் ஒரு நிலையாக இருக்குது. அதனால் சகாராவினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மொரோக்கோவை வந்து அடைகின்றார்கள். மொரோக்கோவில் இருந்து அவர்கள் ஸ்பெயின் வழியாக ஐரோப்பா கண்டத்திற்குள் நுழைவதற்கான வழியின்னு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தேர்ந்தெடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த மொரோக்கோலும் ஸ்பெயினுக்கு அவங்க எப்படியெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்க சின்ன சின்ன படகுகள் வழியாக போகிறாங்க. அதே மாதிரி ஸ்பெயினுக்கு சொந்தமாக சியூட்டா, மெலிலா அப்படின்னு சொல்லிட்டு 2 தீவுகளை கொண்ட எல்லைப்பகுதி இருக்குது. இந்த எல்லைப்பகுதி வாயிலாக எல்லையில் வேலி போட்டு வச்சுருக்காங்க. அந்த வேலியெல்லாம் தாண்டி தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சட்ட விரோதமாக போயிட்டுருக்காங்க. சட்ட விரோதமாக அப்படின்னாக்க நாம் ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னாக்க அந்த நாடு என்னை அழைக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த விசா அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த விசா ப்ராசஸ் எதுவுமே இல்லாமல் நான் அந்த நாட்டுக்குள்ளே நுழைந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் சட்ட விரோதமாக நுழையிறது. இப்போ ஏன்டது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் பார்த்தோன்னாக்கா ஏறக்குறைய 60,000 அகதிகள் ஸ்பெயினுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. எப்படி அவங்க நுழையிறாங்க? அப்படி நுழையிறதுனால இப்போ என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்கா கடலில் அவங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு சட்டத்திற்கு புறம்பாக பயணப்படும் பொழுது அங்கே அவர்கள் உயிரிழக்க நேரிடுகின்றது. அப்போ அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாமல் தான் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் மனித கடத்தல் கும்பல்னு ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே அந்த கூட்டத்தில் சுற்றிட்டு இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை ஒரு சாதகமாக பயன்படுத்தி மனிதர்களை என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கடத்திட்டு போயிட்டுருக்க ஒரு சிச்சுவேஷன். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பயன்படுத்தி மனித கடத்தல் வேலையில் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஈடுபட்டுருக்காங்க. இதை விட முக்கியமாக ஸ்பெயினுடைய எல்லைக்கு பாதுகாப்பு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து ஸ்பெயினில் வந்து தங்குறாங்க. அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன், அந்த நாட்டில் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், ஏது பண்ணிகிட்டு இருந்தான், உண்மையிலே அவன் அந்த நாட்டை சேர்ந்தவனா அப்படின்ற எந்த ஒரு தகவலும் ஸ்பெயினுக்கு தெரியாது. அதனால் ஸ்பெயினுக்கு இது ஒரு எல்லை பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய அகதிகளை அவங்க தங்க வைக்கணும். எங்கே தங்க வைப்பாங்க? தங்க வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். 2வது அவங்களுக்கு உணவு வசதிகளும் ஏற்படுத்தி தர வேண்டும். 3வது மருத்துவ உபகரணங்களும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதனால் ஸ்பெயினுக்கு திடீர்னு அவங்களுடைய வருமானத்தில் செலவுகள் என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகரித்து போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது.
இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் மொரோக்கோவில் இருந்தால் ஸ்பெயினுக்கு வரான். இப்போ மொரோக்கோவுடைய நிலைப்பாடு என்ன, அவன் என்ன திங்கிங் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மொரோக்கோ எல்லை பாதுகாப்பை அதிகரித்து கொண்டிருக்கின்றான். என் நாட்டு எல்லையை விட்டு எவனும் கிராஸ் பண்ணி போக விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. ரெண்டாவது, இது அரசியல் பதட்ட சூழ்நிலையில் கட்டுப்பாடு தளர்வு. அங்கே உள்நாட்டு அரசியல் அவன் அரசியல்லே பிரச்சனை இருக்குன்ற பொழுது அவனால் எப்படி எல்லையை பாதுகாத்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும்? அதனால் அங்கே கட்டுப்பாடு என்ன இது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுது. இதனால் அதிகமான மக்கள் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி ஸ்பெயினுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, நுழைய ட்ரை பண்ணாங்க. ஸ்பெயின் இப்போ இதை என்ன பண்ணுது, ஸ்பெயின் இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்பெயின் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னாக்கா, ஸ்பெயினுடைய பவுண்ட்ரி ஃபுல்லாகவே எல்லைகள் போட்டு ஸ்பெயினுடைய பவுண்ட்ரிகளில் வேலிகள் போட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பாதுகாத்துட்ருக்காங்க. அந்த பாதுகாப்பை பலப்படுத்துகிறாங்க. கடல் ஓரத்துலேயும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஆர்மியெல்லாம் உள்ளே இறக்கி அந்த பாதுகாப்பையும் அவர்கள் அதிகப்படுத்துகிறாங்க. யூரோப்பியன் யூனியன் அவங்கக்கிட்ட ஹெல்ப் வாங்கி வரக்கூடிய அகதிகளை பூரா எப்படி ப்ராப்பராக அவங்கள தங்க வைக்கிறது, அவங்களுக்கு போதுமான வாழ்க்கை வசதிகளை எப்படி ஏற்படுத்தி தருவது அப்படின்னு சொல்லியும் அந்த அட்மின் ஒர்க்கையும் ஸ்பெயின் பார்க்குறாங்க. மனித கடத்தலை தடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மொரோக்கோவோட இணைந்து ஸ்பெயின் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மனித கடத்தலை தடுப்பதற்கான வேலைகளெல்லாம் அவங்க ஈடுபட்டுருக்கு. முக்கியமாக ஆப்பிரிக்காவில் இருந்து இவங்க எதுக்கு கிளம்புறாங்க அப்படின்னாக்க, நல்ல ஒரு எதிர்காலம், நமக்குன்னு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் உயிரை பணயம் வைத்து மொரோக்கோக்குள்ளே வராங்க. உயிரை பணயம் வைத்து தான் மொரோக்கோக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் அந்த கடல் ட்ராவல், அந்த கடல் வழியை பயணப்பட்டு ஸ்பெயினுக்குள்ளே நுழையிறாங்க. இப்படி அவங்க ஆப்பிரிக்காவில் இருந்து மொரோக்கோ வழியாக ஸ்பெயினுக்குள்ளே நுழையும் போது இது என்ன பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது அப்படின்னாக்கா, ஸ்பெயின் மொரோக்கோ அகதிகள் பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது. இது எப்படியேப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மனிதாபிமானம், எல்லை பாதுகாப்பு, அரசியல் என மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு சிக்கல் மிகுந்த ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஸ்பெயின் மனிதாபிமானம் பார்த்து அவனை உள்ளே விட்டான் அப்படின்னா ஸ்பெயினுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லை பாதுகாப்பில் இஷ்யூஸ் வரும். ஒருவேளை மொரோக்கோக்காரன் பூரா மொத்தமாக போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல மொரோக்கோ சிட்டிசன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் இந்த இடம் மொரோக்கோவுக்கு எங்கள் மொரோக்கோவோட சேர்த்து இணைத்து கொடுன்னு சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுதான் பவுண்ட்ரி இஷ்யூஸ். அதே மாதிரி அரசியல் பிரச்சனை, அங்கேருந்து மொரோக்கோவில் இருந்து ஸ்பெயினுக்குள்ளே நுழையிறவன் ஸ்பெயினுடைய கவர்மெண்ட்டை எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம். அவனுக்கு ஒரு தலைவலி கொடுக்கலாம், ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம், அங்கே ஒரு செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற காரணத்தினால தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு விஷயமாக கடந்த ஜூலை மாதத்தில் உலக அளவில் பார்க்கப்பட்டது, ஸ்பெயின் மொரோக்கோ அகதிகள் இஷ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டி வரலாறு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் குட்டி. பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.